எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஆன்மீக பதிவு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வாரம் 7 நாட்களுக்கும் ஒரு கிழமைக்குமான துர்க்கை சித்தர் அருளிய துதி பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமைக்கான துதியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி புதன்கிழமை வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் யாரும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஜென்ரலாக வியாழன் அப்படின்னாலே குரு அப்படின்னாலே ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்கிறது உண்டு. குரு பகவானுக்கு உரிய நிறம் மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு பகவானுடைய ஸ்லோகங்களை சொல்வது மிகவும் சிறப்பான பலன்களை தரும். கோவில்களில் வியாழக்கிழமைகளில் வேண்டுதல்களுக்காக நிறைய பேர் குருவுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபடுவதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொண்டக்கடலை மாலையெல்லாம் சாற்றி நம்ம வழிபடும் பொழுது குரு காயத்ரி குருவுக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. ஸோ அதில் துர்க்கை சித்தர் அருளிய இந்த துதியையும் சொல்லி நம்ம வழிபடும் பொழுது நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ நான் துர்க்கை சித்தர் அருளிய துதியை நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வியாழக்கிழமைக்கான துர்க்கை சித்தர் அருளிய இந்த துதியை பார்க்கலாம். குருவெனும் ப்ரஹஸ்பதி குறைகளை தீர்ப்பார், திருவுடன் நலம் பல தினம் தினம் சேர்ப்பார், பெருமன வியாழனே பெருந்தவ அந்தனா நறுமலர் பாதமே நம்பினேன் போற்றியே. குருவெனும் ப்ரஹஸ்பதி குறைகளை தீர்ப்பார், திருவுடன் நலம் பல தினம் தினம் சேர்ப்பார், பெருமன வியாழனே பெருந்தவ அந்தனா நறுமலர் பாதமே நம்பினேன் போற்றியே. குருவெனும் ப்ரஹஸ்பதி குறைகளை தீர்ப்பார், திருவுடன் நலம் பல தினம் தினம் சேர்ப்பார், பெருமன வியாழனே பெருந்தவ அந்தனா நறுமலர் பாதமே நம்பினேன் போற்றியே. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.